ரசானாவே ஒரு பஞ்ச் இருக்கணும். ஆமாம் சார். இந்த ரசம் சாதம் வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை வீட்டில் வந்து நல்லா ஒரு விருந்து சாப்பிட்டாலும் அப்போ என்ன பண்ணோம்னா கடைசியாக வந்து அந்த ரசம் நம்ம சாதா ரசம் போட்டு சாப்பிட்ருப்போம். இப்போ மிக்சடாக ரசம் சாதம் பண்ண போகிறோம். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சமாவது ரசம் சாதம் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இந்த ரசம் சாதத்தில் வந்து மிளகு, ஜீரகம், பெருங்காயம் இவ போன்றவற்றை நம்ம நிறைய சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுது. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு கட்டிங்கில் வந்து ரசம் சாதம் ரசம் இருக்கா, நம்ம ரசம் சாதம் போட்டு சாப்பிட்னாலும் ஒரு கப்லையாவது அட்லீஸ்ட் ரசமாவது கொடுங்க, நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு அப்படி. சீரக சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக சீரக சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணுறாங்க? நார்மலாக எல்லாரும் பொன்னி பச்சை இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு பயன்படுத்துவாங்க. நாங்கள் வந்து ஜீரக சம்பா நொய்யை பயன்படுத்துகிறோம். அந்த ஜீரக சம்பா நொய்யே வந்து அந்த ஜீரக சம்பாவே வந்து மணக்கும். பெரும்பாலும் ரசம் தாளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக வந்து நெய்யில் தாளிக்கிறாங்க. அதே டைமில் கொஞ்சம் பச்சையான நெய் ஊற்றுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த இலையில் வைக்கும் போதே அது மணமணன்னு மணக்கும். அந்த ரசம் வைக்கும் போது நீங்கள் நார்மலாக குக் பண்ணுற அந்த பக்குவம் மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து சாதா ரசம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சு பருப்போட அரிசி போட்டு வேக வச்சு உழைஞ்சி வரும். அதில் நம்ம ரசத்தை மிக்ஸ் பண்ணி அந்த மிளகு சீரக டேஸ்ட்டு, புளிப்பு, இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலோ இல்லை உடம்பு சரியாமல் வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒன்று கஞ்சி, அப்படி இல்லைனா இந்த ரசம் சாதம் தான் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த ரசம் சாதமே நல்லா டேஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம்? சரி வாங்க இந்த ரெசிபி பற்றி நம்ம கிட்டச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா அச்சு கேட்டரிங் உரிமையில் திரு குப்புசாமி சார் தான் மீட் பண்ண போகிறோம். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட அவர் 20 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். ரசம் சாதத்தை எல்லாரும் சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடந்தால் எங்களை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக எடுத்து நாங்கள் அதை சிறப்பான முறையில் செஞ்சு தரோம். என் பேர் குப்புசாமி. அச்சு கேட்ரிங், 79C, புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். 7904184488 9789750705. இவர் கூட சேர்ந்து மாஸ்டர் இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாரும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார். 600 கிராம் சீரக சம்பா நொய், 200 கிராம் துவரம் பருப்பு, 75 கிராம் மிளகு, 60 கிராம் சீரகம், தக்காளி வந்து 4லேருந்து ஒரு 5 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். புளி வந்து 70 கிராம், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு வந்து 10 கிராம், சீரகம் தாளிக்கிறதுக்கு 10 கிராம், நெய் வந்து ஒரு 150 ml. ஓகே, இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரசம் சாதம் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பேசிக்காக இது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்ன? முதல்ல வந்து நம்ம பருப்பு நல்லா வேக வச்சுக்கணும் சார். சரி. பருப்பு வேக வச்சுட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியை அதிலே ஊற்றி வச்சுக்கணும். அந்த ரசம் நம்ம கூட்டி கொதிக்க வச்சோடனே பருப்பு தண்ணியை ரசத்தில் ஊற்றிட்டு ரசப்பொடியெல்லாம் போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற பருப்பில் நம்ம அரிசியை வேக வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பருப்பு வேக போகிறோமா? பருப்பு ஓகே சார். இப்போது நம்ம துவரம் பருப்பு அலசி வச்சுருக்கோம். ஓகே, அதை போட்டு இந்த துவரம் பருப்பு எவ்வளோ ஊற வச்சு வச்சுருக்கீங்க? எப்படி? இது ஊற வைக்க வேண்டியதில்லை சார், சும்மா அலசி வச்சா போகிறோம். ஸோ இந்த பருப்பு வந்து வெந்த பிறகு தான் நம்ம வந்து அரிசி போடுறோம். ஆமாம் சார். ஆமாம், சரிங்களா? பருப்பு வெந்த உடனே ரசத்துக்கு உண்டான பருப்பு தண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற பருப்பில் நம்ம வந்து அரிசி போட்டு வேக வைக்கிறோம். சரி, ஓகே, டன். அப்போ பருப்பு வேகட்டும், அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். பருப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருக்கு. கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு உண்டான தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ரசத்தை கூட்டி கொதிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் ரசமும் ஒரு பக்கம்
அரிசியும் போட்டு பருப்போட வேக வைக்கிறோம். வேக வைக்கிறோம். ஆமாம் சார். இப்போ பருப்பு வேகிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று பண்ணீங்க நடுவில் அந்த பருப்பு அரை வேக்காடு வெந்து வர டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஓகே, ஏன் அரை வேக்காடில் மஞ்சள் போடுறீங்க? நாங்கள் வந்து அரை வேக்காடு பருப்பு வெந்துட்டு ஒன்று தான் மஞ்சள் பொடி போடுவோம். ஃபர்ஸ்ட்டே போட்டோன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் வேகாதுன்றதுனால ஒரு பாதி வேக்காடு ஆகணுன்னு தான் மஞ்சள் பொடி போட்டு வேக வைப்போம். அப்படிங்களா? ஆமாம். சரி, ஓகே. அதனால தான் இந்த விஷயத்தை நான் கேட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தர் கை பக்கம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதான். இப்போது இந்த தண்ணி நம்ம எடுத்துலாமா அதில்? ரசத்துக்கு தண்ணி. சரி. ஸோ இது வந்து ரசத்துக்காக. அந்த பருப்பு இருக்கிறது வந்து ரைஸ் போட்டு வேக வைக்கிறதுக்கு. சரி, ஓகே. நான் சார் இப்போ இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டோம். ஓகே. நம்ம இப்போ வந்து இதை மாற்றி ஒரு பக்கம் வச்சுட்டு ரசத்தை கூட்டி கொதிக்க வச்சுட்டு ஓகே நம்ம அரிசியை போட்டு ஒரு பக்கம் சாதம் வைக்க சொல்லி. சரி, ஓகே. இப்போ நம்ம நிறைய பேர் ரசத்தில் வந்து அந்த பருப்பு தண்ணி ஊற்றுறாங்கல்ல. ஆமாம் சார். பருப்போட ஊற்றுனா அது சரியா சரியில்லையா? இல்லை சார், பருப்பு தண்ணி தான் ஊற்றணும், பருப்போட ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினா நம்ம அதாவது சாம்பார் மாதிரி தான் பருப்பு தெரியும். இது வந்து நம்ம ரசம் பருப்பு தண்ணி மட்டும்தான். ஓகே. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இடத்துல அந்த பருப்பு சில பேர் வந்து அந்த பருப்பு கொஞ்சம் தண்ணி அந்த பருப்போட ஊற்றிட்டாங்கன்னா என்னன்னா அந்த பொங்கி ஓட்டம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கீழே கிண்டாமல் இருந்தால் அடி பிடிக்கும். ரைட்டா? கண்டிப்பாக சார். சரி, ஓகே. டன். இப்போ வந்து ரைஸ் போடலாமா? இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு அந்த பக்கம் மாற்றி அப்புறம் ரசத்தை பண்ணிடலாம். சரி, ஓகே. இந்தாங்க, என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ரச சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ சீரக சம்பா நொய் தான் யூஸ் பண்ணுவோம். பச்சை புழுங்கல் கிடையாது. ஓகே. நாங்கள் வந்து பச்சை தான் யூஸ் பண்ணுவோம். சாம்பார் சாதம் வந்தாலும் சரி, தயிர் சாதம் வந்தாலும் சரி, ரச சாதம் வந்தாலும் சரி, நம்ம சாப்பாட்டுக்கு தான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி பாயில் பண்ணுற ஐட்டுக்கு எல்லாமே நாங்கள் பச்சை தான் யூஸ் பண்ணுவோம். என்ன காரணம், பர்டிகுலரான விஷயம்? அதாவது சார், நமக்கு அப்பத்துலேருந்தே பச்சை அரிசியில் பண்ணி தான் பழகும். சீரக சம்பா பச்சை அரிசியில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு கை பக்குவத்தில் பண்ணும்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். இப்போ இதை அப்படியே மாற்றிடலாமா? மாற்றிடலாம் சார். இப்போ இதுக்கு உப்பு என்ன போடுவோமா? அப்படி? ஆமாம் சார். கொதிக்கிட்டு வந்து ஒரு சால்ட்டு கொஞ்சம் ஒரு அரை உப்பு இதில் போட்டுவிடுவோம். சரி. மீதி வந்து நம்ம ரசத்தில் உப்பு போட போகிறோம். அப்போ ஜாயின் பண்ண சொல்ல எல்லாம் கரெக்டாக சரியா இருக்கும். ஓகே, ஃபைன். அப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். இப்போ சால்ட்டு தேவையானதுக்கு அரை உப்பு போட்டிருக்கோம். ஆமாம் சார். ஏன்னா ஒரு சைடில் பருப்பும் அந்த அரிசியும் வேகட்டும், இன்னொரு சைடில் அவர் ரசம் எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம். 1 by 1 பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வேலை ஆகும். வீட்டில் 2 அடுப்பு இருக்கும்போது டக்குன்னு பண்ண ஆசைப்படுவோம்ல, அதுக்கு தான். புளி தண்ணி வச்சலாமா? வச்சிடலாம் சார். ஓகே. அப்படி தீ கொடுத்துருங்க. நான் சைட் பை சைடு நான் பார்த்துக்கிறேன். சரி, கொடுங்க. ஓகே. எனக்கு வேறு இப்போ லைட்டாக சில்லுன்னு இருக்கா, கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் கனன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ரசத்துக்கு வந்து நம்ம தேவையானது போட்டு கொதிக்க வச்சிடலாம். சரி, ஓகே. ஓகே. தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருமா? ஆமாம் சார். வதக்கி பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை? வதக்கி பண்ணுறதில்ல சார். சரி, எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா கொதிக்க வச்சுக்கோங்க. சரி, ஓகே. டன். அடுத்தது மஞ்சத்தூள். வேறு என்ன தேவை? மிளகாத்தூள். ரசத்தில் ஏன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம் இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுவோம். சில பேர் காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுவாங்க. ஸோ நம்ம மிளகாய் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரசம் வைக்க சொல்ல பச்சை மிளகாய் போடுவோம். நம்ம வந்து ரச சாதம் மிக்சடாக போட போகிறோம். அதனால கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள். ஓகே. அதாவது 80% மிளகு சீரகம் மிளகு காரம் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு 20%. 20%. ஆமாம். அது என்ன கலருக்காகவா இல்லை லைட் காரத்துக்கு ஃப்ளேவர்ஸுக்கு தான். ஓகே, டன். ஓகே. இதுக்கப்புறம் தனியாத்தூள், மல்லித்தூள். நாங்கள் மல்லித்தூள் இதை நினைக்கிறேன், அங்கேயே இருக்கேன். ஸோ நம்ம சொன்ன குவான்டிட்டி அளவு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போடுவோம். இது வீட்டில் பேசிக்காக பார்த்து நம்ம கரைச்சி ஊற்று பண்ணுற அந்த பக்கம் நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம் சார். இதுக்கு வந்து கல்லுப்பு. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அரிசி வந்து வெந்துட்டுருக்கு. இங்கே அந்த பருப்பும் அரிசி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இது இந்த அரிசியும் பருப்பு நம்ம போட்டோம்ல. ஆமாம் சார். என்ன அளவு தண்ணி வச்சுருக்கோம்? அதாவது எவ்வளோ அரிசி போட்டிருக்கோம்? அதாவது சார் நம்ம 600 கிராம் அரிசி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லிட்டர் தண்ணி வைக்கலாம். 600 கிராம் அரிசி. பருப்பு எவ்வளோ போட்டிருக்கோம்? பருப்பு வந்து 200 கிராம். 800 கிராமுக்கு வந்து 2.5 லிட்டர் தண்ணி. 2.5 லிட்டர் தண்ணி. ஓகே, டன். ஏன்னா நம்ம கரெக்டான வேக்காடு வந்தோன்னா நம்ம ரசம் ஊற்றணும்னா அது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஓகே. அதனால நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சுன்னு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நம்ம ரசத்தை விட்டு இது பண்ண சொல்ல கரெக்டாக வந்துடும். சரி, ஃபைன். இதுக்கப்புறம்
இப்போ வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பண்ணுறோம். ஆமாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடுறோம். ஆமாம் சார். இந்தாங்க கருவேப்பிலை தாங்க. அடுத்தது கொத்தமல்லி தேவை உங்களுக்கு. வேறு என்ன தேவை? இந்த சீரகத்தூள்லாம் எப்போ போடுறோம்? சீரகத்தூள் வந்து மேலே அந்த நம்ம பருப்பு எடுத்து தண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சரி. அந்த டைமில். ஓகே ஃபைன். ஸோ அது மட்டும் தான் கடைசியாக போடுறோம். ஆமாம். சரி. தாளிப்பு வந்து திருப்பி லாஸ்ட்டாக போடுறோமா? அதாவது ரசத்தை நம்ம சாத்தோட மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாளிப்பு போட்டுட்டு அப்புறம் மேலே நெய் போட்டு நம்ம பரிமாற வேண்டியது. சரி, ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் புளி தண்ணி. புளி தண்ணி. ஓகே, புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி இந்தாங்க. இப்போ வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஓகே, கிட்டத்தட்ட 1 லிட்டர் இருக்கும். ஸோ இதில் 1 லிட்டரு. ஆமாம் சார். இதில் 2.5. 2.5. இது வந்து அதில் கணக்கு வராது. இது வந்து நம்ம தண்ணி 1 லிட்டர் ஊற்றிருக்குன்னா அது வந்து கொதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 ml கிட்ட சுண்டிடும். ஓகே. நம்ம பருப்பு தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கணக்கு வரும். ஓகே ஃபைன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பருப்பும் அரிசியும் ஒரு சைடில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம். மல்லித்தூளெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். அதாவது 1 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அது 300 ml வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வேகட்டும். சார் இப்போ ரசம் கொதிச்சு சுண்டி வந்துச்சு. ஓகே. இப்போ பருப்பு தண்ணி ஆட் பண்ணி மிளகு சீரக பொடியை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ரசம் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 1 லிட்டர் வந்து இப்போ வந்து நான் 300 ml வரைக்கும் வரணும் சுண்டி இருக்குன்னு சொன்னால அந்த அளவுக்கு வந்துருக்கு சரி, பாருங்க. ஓகே. இந்த டைமில் வந்து நம்ம பருப்பு தண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பருப்பு தண்ணி. ஆமாம். இப்போ அதே டைமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட சாதம் வெந்துடுச்சு. நீங்கள் நார்மல் பச்சரிசி போட்டுனா உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும், மசிஞ்சு போயிடும், இல்லை நீட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே மொட்டு மாதிரியே இருக்குது ஆமாம் பார்க்குறதுக்கு. ஓகே, டன். நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. டன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பருப்பு தண்ணி வந்து ரசத்தில் இந்தாங்க பருப்பு தண்ணி. ஓகே, ஊற்றுங்க. ஓகே, இப்போ இந்த பருப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மிளகு சீரகம் சொன்னீங்களா, அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதாவது மிளகு எவ்வளோ சொன்னீங்க? மிளகு வந்து 75 கிராம் சொல்லியிருந்தேன். 60 கிராம் சீரகம் அது பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். ஏன் கடைசியாக மிளகு சீரகம் சார், மிளகு சீரகம் முதலே போட்டு நல்லா கொதிச்சுன்னா கசப்பு வந்துடும். ஓகே. இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த போட்டு இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து மிளகு சீரகம் இப்போ போட போகிறோம். போட்டு கொதிக்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதில் ஜாயின் பண்ணுவோம். அதான் விஷயம். அந்த ரசத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போட்டு கொதிக்க விட்டுனா அவர் சொன்ன மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இன்னொன்று அந்த சக்கை எல்லாமே கீழே போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த சீரகம் மிளகெல்லாம் கொதிச்ச பிறகு கீழே போயிடும். அப்புறம் வெறும் தண்ணி தான் மேலே இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால தான் கடைசியாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரணும். இது ஆஃப் பண்ணிடலாமா? இதை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, டன். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோமா? கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி தாளிப்பு போட்டுட்டு அப்போ வந்து நம்ம கொத்தமல்லி மேலே போட போகிறோம். தாளிப்பில் கருவேப்பிலை போட்டுருக்கோம். சரி, ஓகே. நல்லா கொதி வருது. லைட்டாக அது பொங்கி வருது. ஆஃப் பண்ணலாமா? ஆஃப் பண்ணிடலாம். டன். அந்த மிளகு சீரகம் அப்படியே மேலோட்டமாக அப்படியே தெரியும். அங்கங்கே லைட்டாக பொங்கி வரமே பக்குவம் இருக்கும். இதுக்கப்புறம் இதை மாத்திரம். அப்போ இதை அதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். டன். இப்போ அந்த சாதமும் ரசத்தும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் மூடிட்டு தாளிப்பு போட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் தான் போடலாமா? போகிறோம் சார். ஓகே, எதுக்காக இது அப்படி தான்? அதாவது நல்லா அந்த ரசத்தோட அந்த சாதம் எல்லாம் ஊறி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டு மல்லி நெய் போட்டு நம்ம இறக்க வேண்டியது. ஓகே, நான் இங்கே தாளிப்பு போடலாமா? போடலாம். சரியில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். நெய் கடாய் வச்சு பற்ற வச்சுருக்கோம். இப்போ வந்து 50 ml நெய். சரி, எதுக்காக நெய்யில் தாளிப்பு போடுறீங்க? அதாவது சார், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரச சாதம் சாப்பிடுவாங்க. நம்ம நெய் போட்டோன்னு வச்சுக்க அந்த காரம் வந்து நமக்கு ரொம்ப மிளகு காரமோ இல்லை நம்ம கம்மியாக போட்ட மிளகாத்தூள் காரமோ நமக்கு வந்து அந்த குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட சொல்ல அது தெரியாது. அது நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் இதுவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசனை இருக்கும். ஊற்றிடலாமா? இதெல்லாம் ஊற்றிடலாமா? 50 ml ஊற்றுங்க சார். எவ்வளோ இது கரெக்டாக இருக்குமா? போகிறோம் சார். போகிறோம்.
போதுமா? ஏன்னா நம்ம மேலே நெய்யை தனியாக போட போகிறோம். தாலி போட்டதில்ல, அதான் மேலே மல்லி போட்டுட்டு நெய் போட்டு அப்புறம் தான் நம்ம இது பண்ண போகிறோம். சரி டன். இப்போது என்ன போடுறோம்? கடுகு first. கடுகு. நீங்கள் சொன்ன மாதிரி எப்போதுமா கடுகு? போகிறோம் சார். ஓகே. இதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிங்க. பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போதுமா? போகிறோம் சார். ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம் சார். ஓகே. இப்போ வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள். ஆமாம். எல்லாத்தையும் போட்டுருவா? கம்மியாக போகிறோம். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து இது தூக்கி நம்ம கலந்துட்டு இதில் கொட்டிடலாம். கொட்டிடலாமா? கொட்டிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோமா எப்படி? அதாவது மிக்ஸ் பண்ணி தாலி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் கொத்தமல்லி போட போகிறோம். சரி. ஏன் கடைசியாக நம்ம திருப்பி நெய் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஊற்றுறோம்? அதான் சார், வாசனை டேஸ்ட் நல்லா இருக்குது சார். நெய் அந்த வாசனை கடைசியாக நம்ம காய்ச்சாத நெய் போடுறோங்களா, கடைசி வரைக்கும் அந்த வாசனை அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஒன்று மிஸ்ஸிங்கு. நம்ம பெரும்பாலும் ரசம் சொல்லும்போது அந்த பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். அந்த பூண்டு வந்து இந்த ரச சாதத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அதாவது சார், நாங்கள் வந்து ரச சாதத்துக்கு பூண்டு சேர்க்க மாட்டோம். ரசம் மட்டும் வைக்கிறோம் பார்த்தீங்களா, மிளகு சீரக ரசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரசத்தை தான் பூண்டு சேர்ப்போம் நாங்கள். அதாவது பிளெயினாக வைக்கிற ரசத்துக்கு தான் ரச சாதம் பண்ண சொல்ல நாங்கள் பூண்டு சேர்க்க மாட்டோம் சார். எனக்கு காரணம் அதாவது நம்ம பிடிக்காதுன்றதுனால இல்லை, நம்ம பழகினது அந்த மாதிரி தான். இப்போ கொத்தமல்லி போட்டலாம் சார். சரி, ஓகே. கொத்தமல்லி போடுறோம். அவ்வளோதான், ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ரெடி பண்ணிவிடும். இந்த ஸ்டெப் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு. அதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. கொஞ்சமாக அந்த பச்சை நெய் ஊற்றினா தான் அந்த வாசம் சொல்கிறீங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அப்படியே டேஸ்ட் தெரியுங்களா? கொடுத்துறேன் சார். அந்த கொத்தமல்லாம் போட்ட உடனே அது எப்படி இருக்கு பாருங்கள் பார்வைக்கு. பார்க்கறதுக்கே தெரியும் உங்களுக்கு ரச சாதம் எப்படி இருக்குன்னு. ஓகே. தலை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். எனக்கு தெரியுங்களா? கொடுத்தாரு. இன்னொன்று, இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மஸ்ட் இல்லை? கண்டிப்பாக கருவேப்பிலை கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கும். ஓகே. அப்படியே தலை போடுறா பாருங்க, போதும். இந்த மாதிரி வெறும் ரசம் சாதம் கொடுத்தா எப்படி? அதாவது கொஞ்சம் கூட ஒரு அப்பளம், ஒரு வத்தல் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பார்த்துக்கலாம். அந்த பருப்புலாம் போட்டு அந்த வாசம் அப்படி கிட்ட வரும்போது அந்த பெருங்காயத்தோட வாசம், அந்த மிளகு சீரகத்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி நைஸ். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எப்போவுமே ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நான் எப்படி காரம் இருக்குது புளிப்பு சொல்லுவேன். அப்படி கிட்ட போகும்போது அந்த வாசம் கமகமாக நல்லா வருது. ஒரு சமையலுக்கு அதான் முக்கியம். ஆமாம் சார். சூப்பர். டேஸ்ட் பண்ணுவோண்ணா? பண்ணிடுங்க. ரசானாவே ஒரு பஞ்ச் இருக்கணும். ஆமாம் சார். இந்த ரசம் சாதம் வெரி குட். எனக்கு அந்த சாப்பிடும்போது அந்த பருப்போட தன்மை, அந்த மிளகு சீரகம் ஒரு மைல்டான ஒரு காரம், புளிப்போனும் அதிகமாகலாம் தெரியல. வெரி குட் டேஸ்ட். அந்த நெய் வந்து கடைசியாக போடுறதுக்கு காரணம் எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த பச்சை நெய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தாளிப்போடு சாப்பிடும்போது கமகமகம்னு அந்த சீரகம் அந்த கடுகோட வாசமும் நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். வெரி குட். நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரசம் சாதம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ரியலி வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் எதுனா வந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சைவ சாப்பாடு, அருமையான சைவ சாப்பாடு வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். 100% கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.